கேட்டுக்கொள்கிறேன். 21வது தீர்மானம், மாநில அதிகாரங்களை அதிகரிக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒத்திசைவு பட்டியல் என அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் பின்வரும் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அதாவது, மாநிலங்கள் மற்றும் மாநில அதிகாரிகளுக்கு ஒன்றிய அரசு குறிப்பிட்ட சில அதிகாரங்களை அளித்து செயல்படுத்த பணிக்கும் விதமாக சட்டங்களை இயற்றுவதற்கு அதிகாரம் அளிக்கும் அரசியலமைப்பு சட்ட பிரிவுகள் 154, 258 ஆகியவை நீக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தில் கூறப்பட்டுள்ள இதர அதிகாரங்கள் யாவும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். ரெசிடியரி பவர்ஸ் அது மாநில அதிகார பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும். மாநிலங்களுக்கு சிலவற்றை செய்யுமாறு ஆணை பிறப்பிக்க அதிகாரம் அளிக்கும் 256, 257, 339 பிரிவு 2, 344 பிரிவு 6 ஆகியவை நீக்கப்பட வேண்டும். பொதுப்பட்டியல் தொடர்பாக ஒன்றிய அரசு சட்டம் இயற்றுவதற்கு முன் மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டும். பொதுப்பட்டியலில் உள்ளவை தொடர்பாக மாநில அரசு இயற்றும் சட்டமே செல்லுபடியாகும் என ஆக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப பிரிவு 254 திருத்தப்பட வேண்டும். மாநில அரசு அவசர சட்டம் இயற்றுவதற்கு முன்பு குடியரசுத் தலைவரின் அனுமதியை பெற வேண்டும் என்ற பிரிவு 213(1) நீக்கப்பட வேண்டும். மாநில பட்டியலில் உள்ள அதிகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற வகை செய்யும் பிரிவு 249 நீக்கப்பட வேண்டும். சட்ட மேலவையை உருவாக்கவும் கலைக்கவும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். அதற்கு பாராளுமன்றத்தின் ஒப்புதலை பெற வேண்டும் என்ற சட்டப்பிரிவு 169 திருத்தப்பட வேண்டும். வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றின் மீதான அதிகாரம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தீர்மானம் எண் 22, சட்டம் ஒழுங்கை பேணுவதும் காவல்துறை அதிகாரமும் மாநில பட்டியலில் உள்ளன. மத்திய அரசிடம் இருக்கும் சிபிஐ என்னும் புலனாய்வு அமைப்பு மாநிலத்தில் ஒரு வழக்கை விசாரிக்க வேண்டுமெனில் அதற்கு மாநில அரசின் ஒப்புதல் பெறப்பட வேண்டும் அல்லது நீதிமன்றத்தால் ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்ற விதி உள்ளது. மாநில அரசின் காவல்துறை அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிடும் விதமாக தேசிய புலனாய்வு முகமை என்கிற NIA உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மாநில அதிகாரத்தை பறிப்பதாகும். மாநில அரசின் காவல்துறை அதிகாரத்திற்கு எதிராக உள்ள தேசிய புலனாய்வு முகமை என்னும் NIA அமைப்பை கலைக்க வேண்டும் என பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை மாநில அரசுகளிடமே விட்டுவிட வேண்டும் எனவும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. எந்த சட்ட பின்புலமும் இல்லாமல் செயல்பட்டு வரும் சிபிஐ அமைப்பு கலைக்கப்பட வேண்டும். அது தொடர்பாக பல ஆண்டுகளாக உச்சநீதிமன்றத்தில் கிடப்பில் போடப்பட்டிருக்கும் வழக்கில் உச்சநீதிமன்றம் உடனடியாக விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டும். மாநிலங்களில் மத்திய படைகளை ஈடுபடுத்த வகை செய்யும் பிரிவு 250A நீக்கப்பட வேண்டும். தீர்மானம் எண் 23, தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்க சட்டம் இயற்ற வேண்டும். தனியார் மயமும் தாராளமயமும் அதிகரித்துள்ள நிலையில் அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் குறைந்துவிட்டன. பொதுத்துறையே இப்போது இல்லை. தனியார் நிறுவனங்களில் SC ST OBC வகுப்பினர் வேலை பெறுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. தனியார் துறையில் இடஒதுக்கீடு இல்லாத காரணத்தால் உயர் சாதிகளை சார்ந்தவர்களே, அதாவது முன்னேறிய சாதிகளை சார்ந்தவர்களே அங்கு பெரும்பாலான வேலைகளை பெறுகின்றனர். தமது சேமிப்பை எல்லாம் செலவழித்து கல்வி பெற்ற SC ST OBC சமூகங்களை சார்ந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் வேலையில்லாமல் அலைகின்றனர். தனியார் துறையில் இடஒதுக்கீடு வழங்குவது ஒன்றே இந்த சிக்கலை தீர்க்கும். எனவே SC ST OBC பிரிவினருக்கு தனியார் துறையில் ஏழை வாய்ப்பை வழங்குவதற்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது.